வணக்கம் நண்பர்களே. 30 நாள் வெயிட் ஏற்ற முயற்சியில் இன்னைக்கு டே 27. காலையிலே பயங்கர தூக்கத்தோட தான் எந்திரிச்சேன். எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கனால காலையில நேரமா எந்திரிச்சிட்டேன். பிரஷ் பண்ணும்போது கூட தூங்கிட்டே தான் பிரஷ் பண்ணேன். அந்த அளவுக்கு டயர்டு. போய் ஒரு குளியல போட்டு வந்து நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டேன் காலேஜுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 பாயில்ட் எக் கூடவே தோசை அப்புறம் ஒரு கிளாஸ் பால் எல்லாம் குடிச்சோம். மார்னிங் கொஞ்சம் ஃபுட் அதிகமாவே எடுத்திருந்தேன். கொஞ்சம் பசி அதிகமா இருந்துச்சு. சோ நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு காலேஜுக்கு ரீச் ஆயிட்டேன். ரெஜிஸ்டர் நம்பர்லாம் செக் பண்ணிட்டு நானும் எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டேன். 2 hours later. நானும் எக்ஸாம்ல எழுதி முடிச்சு வெளியே வந்துட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றேன். அவனுக்கு ரொம்ப நேரம் எழுதிட்டே இருந்தானுங்க. சோ என் தம்பியை நம்ம காலேஜ்ல சேரதா பிளான் பண்ணியிருந்தான். சோ என்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு நானும் காலேஜ்ல போய் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தேன். நான் கேட்க போன கேப்ல அவன் போய் வேற எங்கேயோ காலேஜ்ல சேர்ந்தான்னு சொல்லி எங்க அம்மா கால் பண்ணி சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு வந்து லேப்டாப்ல ஒரு கேம் ஏத்திட்டு இருந்தேன். சோ அதெல்லாம் ஏத்தி முடிச்சு அப்படியே நம்ம லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சாப்பாடு பொரியல் அப்புறம் 3 பாயில்ட் எக் எடுத்திருந்தோம். சோ நானும் என் தம்பி கொஞ்சம் வெளியே போயிட்டு ரோஸ் மில்க் குடிக்கலாம்னு சொல்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுல வேற எரிஞ்சிட்டு இந்த பல்பு போயிடுச்சு. சோ நானும் அப்பாவும் சேர்ந்து மாத்திட்டு இருந்தோம். நடுவுல மறுபடியும் கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என் தம்பி எங்க அக்கா எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே அண்டாவோட குடிச்சதும் சூப்பரா இருந்துச்சு. சோ நானும் குடிச்சிட்டு வெளியே போயிட்டோம். எங்க அக்கா எனக்கு காரப்பொரி வாங்கி கொடுறான்னு சொன்னாங்க. சோ நான் எங்க அக்கா என் தம்பி எல்லாமே வெளியே கிளம்பிட்டோம். நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடை ஃபேமஸா இருக்கும் எப்பவுமே, விஜயமணி பானிபூரி ஸ்டால்ன்ற கடை. இங்க எப்பவுமே நல்லா இருக்கும். நானும் ரெகுலரா இங்க தான் வந்து சாப்பிடுவோம். சரி காரப்பொரி கேட்டோம். கடைசியில பேல்பூரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. சோ அதுல ஒரு 3 வாங்கிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். சரி காலனச்சு இருக்கான்னு கேட்டோம். அது சிலிண்டர் பிரச்சனால இல்லன்னு சொல்லிட்டாங்க. அக்காவும் ஊர் கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்னோட ஞாபகமா இந்த ரோஸ் செடியை வச்சுக்கூடன்னு சொன்னாங்க. நானும் எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு நானே கிளம்பிட்டேன். எங்க அக்காவை கூட்டிட்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். சரி அங்க போயிட்டு நானும் எங்க அக்காவும் சேர்ந்து ஒரு ஸ்டாம்பை போட்டு எங்க அக்காவை பஸ் ஏத்தி விட்டேன். நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நைட்டுக்கு தோசையும் ஒரே ஒரு பாயில்ட் எக்கும் சாப்பிட்டேன். இன்னைக்கு டேவை வெற்றிகரமா முடிச்சிட்டேன். போயிட்டு வரேன் நண்பர்களே. அவ்வளவுதான்.